சிரிப்பு இல்லாத முகத்திலும் சிரிப்பை பூக்கும். அதுதான் சிரிப்பின் மாயம். அரவிந்த் பள்ளி வாசலில் நடக்கிறான். அருகே நிற்கிறவர்கள் எல்லோரும் சிரிக்கின்றனர். ஒரு சிரிப்பு. மற்றொரு மனதிலும் சிரிப்பை தூண்டும் சக்தி. சிரிப்பை மறக்காமல் பரப்புவோம். இன்று முதல் நாளும் நம்முடன். சின்ன சிரிப்பால் தொடங்கும் பெரும் மாற்றம். ஒரு பள்ளி மாணவன் அரவிந்த் எப்போதும் முகத்தில் சிரிப்புடன் இருப்பவன். அந்த சிரிப்புதான் பள்ளியிலும் வீட்டிலும் நண்பர்களிடமும் சுற்றியுள்ளவர்களிடமும் மகிழ்ச்சியை பரப்புகிறது. சின்ன சிரிப்பின் பெரிய சக்தியைச் சொல்லும் கதை. அரவிந்த் காலை பள்ளிக்கு வருகிறார். முகத்தில் சிரிப்பு. வாசல் காவலர் சோகமாக இருக்கிறார். அரவிந்த் சிரிக்க காவலரும் சிரிக்க ஆரம்பிக்கிறார். அரவிந்தின் சிரிப்பு காவலரின் கவலையை கூட நொடிகளில் மங்கச் செய்கிறது. நண்பன் சதீஷ் புத்தகம் மறந்து வருந்துகிறான். அரவிந்த் சிரித்துக் கொண்டே புத்தகத்தை பகிர்கிறான். சதீஷின் முகத்திலும் சிரிப்பு மலர்கிறது. சிரிப்போடு சொன்ன ஒரு வார்த்தை நண்பனின் முகத்திலும் சிரிப்பை மலரச் செய்கிறது. ஒரு சிறிய பெண் தனது லஞ்ச் பாக்ஸை கீழே போட்டுவிடுகிறாள். சாப்பாடு பரவுகிறது. அரவிந்த் புன்னகையுடன் தலைகுனிந்து அப்பாவியாக எடுத்துக் கொடுக்கிறார். அந்த பெண் மீண்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறாள். வகுப்பறை ஓவிய நேரம். விடுமுறையின் போது அரவிந்த் கருப்பு பலகையில் நகைச்சுவையான ஓவியம் வரைக்கிறார். நண்பர்கள் சுற்றி வந்து சிரிக்கின்றனர். மனநிலை மகிழ்ச்சியாகிறது. பள்ளிக்குப் பின் விளையாட்டு மைதானத்தில் விளையாட தயக்கம் கொண்ட ஒரு சிறிய மாணவனை அரவிந்த் உற்சாகமாக பேசச் செய்து ஊக்குவிக்கிறார். அரவிந்தின் புன்னகையால் அந்த மாணவன் தைரியமடைந்து விளையாட்டில் சேர்கிறான். வீட்டு வழியில் வீட்டிற்கு நடந்து செல்வது. அரவிந்த் கனமான பைகளை தூக்கிக் கொண்டு செல்வதைக் காண்கிறார். ஒரு வயதான பாட்டி. அவர் புன்னகையுடன் உதவி செய்ய முன்வந்தார். வீட்டில் சோர்வான அம்மா. அரவிந்த் வீட்டிற்கு வந்து வேலை முடித்து சோர்வடைந்த அம்மாவை பார்க்கிறான். அவன் புன்னகையுடன் அம்மாவை கட்டிப்பிடிக்கிறான். அம்மாவின் சோர்வான முகத்தில் மென்மையான பாச புன்னகை மலர்கிறது. இரவு நேரத்தில் சிந்தனை. தூங்கும் முன் அரவிந்த் தன்னை கண்ணாடியில் பார்த்து சிரிக்கிறார். அன்று பகிர்ந்த எல்லா சிரிப்புகளும் ஞாபகமா வருகிறது. அடுத்த நாள் காலை பள்ளி வாசலில் முடிவு. அடுத்த நாள் காலை அரவிந்த் பள்ளிக்குள் நடக்கிறான். காவலர் மாமா, சதீஷ், நண்பர்கள் அனைவரும் அவனை புன்னகையுடன் வரவேற்கின்றனர். அவன் சிரிப்பு அனைவருக்கும் பரவியிருக்கும். முடிவு வாசோவர். ஒரு சிரிப்பு பல சிரிப்புகளை உருவாக்கும். நாள்தோறும் அனைவரிடமும் பரப்புவோம்.